ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய், யா ரசூலல்லாஹ், எனக்கு இப்படி ஃபிக்ஸ் வந்துருது, வெட்டு வந்துருது. அதாவது நான் தெருவிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் வந்து விடுகிறது, வீட்டில் இருக்கும் பொழுதும் வருகின்றது. தெருவிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஃபிக்ஸ் வந்து நான் கீழே விழுந்து விடுகிறேன். விழக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஆடைகள் எல்லாம் உயர்ந்து விடுகின்றது. வழியிலே ஆண்கள் நடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். அதனால எனக்கு வந்து ஹயாவா வெக்கமா இருக்கிறது. எனவே எனக்கு இந்த நோய் நீங்குவதற்காக எனக்கு துஆ செய்யுங்கள், இந்த கஷ்டம் நீங்குவதற்காக எனக்கு துஆ செய்யுங்கள் என்று என்ன செஞ்சார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் கேட்டாங்க. ஏன் அல்லாஹ் இடத்துல கேட்டிருக்கணும், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போகணும்? சரி, ரசூலும் என்ன சொல்லிருக்கணும்? அந்த நோயை தந்தவன் அல்லாஹ் அல்லவா? வல்லாஹ் யஷ்ஃபி, அவன் தான் ஷிஃபாவை தரக்கூடியவன். அவனிடத்துல கேளு, ஏன் என்கிட்ட வந்தா என்று கேட்டார்களா? கேட்கவில்லை. அந்த பெண்ணுக்காக வேண்டி துஆ செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நொடிப்பொழுதிலேயே அந்த நோய் சுகமாக ஆகி சலாமத்து பெற்றார்கள் என்ற ஹதீஸ் பதிவாக்கப்பட்ட ஹதீஸ். ஹதீஸினுடைய ஆதாரங்கள் இல்லாமல் நம்முடைய ஆபாக்கள் எதையும் தரவில்லை. அடுத்து ஒரு சஹாபி, கண் பார்வையற்ற சஹாபி, அவங்க சொன்னாங்க, நாயகமே, என்னுடைய 2 கண்களும் பார்வை இல்லாமல் இருக்கின்றது. இந்த துன்யாவை பார்க்கவில்லை என்றாலும் எனக்கு பரவாயில்லை. இந்த துன்யாவை பார்க்கவில்லை என்றாலும் எனக்கு பரவாயில்லை. ஆனால் உங்களுடைய திருமுகத்தை பார்ப்பதற்காக வேண்டியாவது எனக்கு கண் வேணும், யா ரசூலல்லாஹ், எனக்கு அவனை துஆ செய்யுங்களேன் என்று சொன்னார்கள் அந்த சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான உமிழ் நீரை தன்னுடைய 2 கண்களில் வைத்தார்கள். அந்த நொடி பொழுதிலேயே அல்லாஹ் பார்வையை மீட்டிக் கொடுத்தான். என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தான் செல்வார்கள். ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு சுகக்குறைவு, ஓடோடி சென்றார்கள். நாயகமே, என்னுடைய பிள்ளைக்கு சுகக்குறைவா இருக்கிற, துஆ செய்யுங்கள். நாயகமே, எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு அவனை துஆ செய்யுங்கள். நாயகமே, என்னுடைய கணவர் கஷ்டப்படுகிறார், அவருக்கான துஆ செய்யுங்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், மன கஷ்டமாக இருந்தாலும், உடல் கஷ்டமாக இருந்தாலும், பொருளாதார நெருக்கடியா இருந்தாலும், அனைத்திற்கும் அடைக்கலம் தருவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லடம்தான். அதுதான் நமக்கு சுவாசம், நமக்கு அதுதான் ஈமான், நம்முடைய ஈமான் அதுதான். எதுவாக இருந்தாலும் ரசூல், எதுவாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசான பார்வைதான். அல்லாஹ் தருவான் என்று சொல்லி இருந்தால், உங்களுக்கு ஒரு நோய்பட்டால் அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டியதுதானே? ஏன் டாக்டரிடம் செல்ல வேண்டும்? அவர்கள் சொல்கின்றார்கள், நோயை தந்தவன் அல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்ய வேண்டும், ஏன் ரசூலிடம் செல்ல வேண்டும் என்று கேட்கின்றார்களே? உனக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்விடத்திலே நீ சுகத்தை கேட்க வேண்டும். ஏன் டாக்டரிடம் சென்று மருந்து மாத்திரைகளை எடுக்கின்றாய்? அல்லாஹ் சுகத்தை தருவான் தருவான் என்று இருக்க வேண்டியதுதானே? ஆக எந்த ஒரு நிலையிலேயும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் இந்த துன்யா கிடையாது. இந்த துன்யா இல்லை என்றால் நாமும் இல்லை. இந்த சுவனம் நரகம் எதுவுமே கிடையாது. அருமையான சகோதரிகள், அதான் சொல்லி காட்டினான், உங்களை படைக்கவில்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தை நான் படைத்தே இருக்க மாட்டேன் என்று சொல்லி காட்டினான். எப்படி படைத்தான் ரப்புல் ஆலமீன்? யாருடைய ஒளிவை கொண்டு படைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை? மனிதனுடைய கண்ணோட்டத்திற்காக வேண்டி ஆமினா அம்மையாருடைய அந்த மடி வயிற்றிலே பதிக்கப்பட்டு அவர்கள் பிறந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் விஷயம் அவ்வாறல்ல. மனிதனுடைய கண்ணோட்டத்திற்காக வேண்டி ஆமினாவுடைய மணி வயிற்றிலே அவர்கள் இருந்து பிறந்தார்கள். ஆனால் அனமின் நூரில்லா வ குல்லி ஷைஇன் மின் நூரி, நான் அல்லாஹ்வினுடைய நூறிலே இருந்து படைக்கப்பட்டு இருக்கின்றேன். என்னுடைய நூறில் இருந்துதான் அனைத்து வஸ்துக்களும் படைக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆக நாமளும் அவர்களுடைய நூறில் இருந்துதான் படைக்கப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான அந்த நூரே முஹம்மதியாவினுடைய ஒரு அங்கத்தில் இருந்துதான் நாமும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். என்றாவது அந்த நூரே முஹம்மதியாவை நாம் பார்த்திருக்கின்றோமா? பார்க்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வானாக. ஆமீன்.